மாறி, ஏய் மாறி, என்ன காலையில கோழி கூவுனதுல இருந்து இன்னுமா இந்த மாட்டுக்கு புல்ல காட்டிக்கிட்டு இருக்க? என்னத்த வேலை செஞ்சியோ? காலையில இருந்து நான் இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் நான் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியலையோ? நீங்களா வந்து செஞ்சு கொடுக்குறீங்க. சரி சரி, நான் தோட்டத்துக்கு போறேன், நீ பின்னாலேயே சீக்கிரமா வந்து சேரு. அடியே வரும்போது தூக்கு போசில கஞ்சி கருவாடு தொக்கு எடுக்க மறந்துடாத. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன தின்றதுக்கு வேண்டாமா? எம்மா அன்னைக்கு தானமா அவ்வளவு பாத்திரம் கழுவி கொடுத்தோம், மறுபடியும் இவ்வளவு பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டிருக்க. இதுல துணி வேற. வீடு சுத்தம் செய்யறதுன்னா சும்மா ஆயிருமாடி. அன்னைக்கு அவ்வளவு செஞ்சோனாலும் இன்னைக்கு பாத்தியா எவ்வளவு பொருள் வந்திருக்குன்னு மடமடன்னு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு துணியெல்லாம் துவைச்சு போடுங்கம்மா. எம்மா நீ நேத்து கொடுத்த வேலையில லியோ படம் கூட என்னால பார்க்க முடியல. இன்னைக்காவது கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா இவ்வளவு வேலையை கொடுத்துட்டேன். எடி கொன்னே போடுவேன். அவ இங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். இவளுக்கு லியோ படம் பார்க்கணுமா? லியோ படம் போடி போய் வேலையை செய். ராணியக்கா, ராணியக்கா, வாமா மாறி. எக்கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம்மா, நான் நேற்றே போயிட்டு வந்துட்டேன். ஓ சரிக்கா, நீங்க போவீங்களா என்னமோன்ட்டா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாயங்காலம் அவரையே போய் வாங்கிட்டு வர சொல்றேன். அவர் வேற நான் இன்னும் தோட்டத்துக்கு வரலன்னு கத்திட்டு கிடப்பாரு. போறதுன்னா சொல்லுமா, நானே வரேன். சரிக்கா, சாயங்காலம் எப்படின்னு பார்த்துட்டு நான் போற மாதிரி இருந்தா வரேன்க்கா. சரிம்மா மாதிரி கூப்பிடு. தங்க பொண்ணு, ஏய் தங்க பொண்ணு. கூப்பிட்டா காதுல கேட்காத மாதிரியே இருப்பா கள்ளி. ஏய் தங்க பொண்ணு. சொல்லுங்க தே, கூப்பிட்டீங்களா? என்னத்த சொல்றது, வீடெல்லாம் தூத்திட்டியா? ஏதோ செஞ்சுட்டே இருக்க தே. என்னத்த செஞ்சாலும் என் வீட்டுல மட்டும்தான் இப்படி விளங்காம கிடக்குதா இல்ல மத்தவங்க வீட்லயும் இப்படிதானான்னு தெரியலையே. எப்படித்தான் என் மகன் உன்னை கட்டுனானோ. ஏன் தே, எனக்கு என்ன குறை? குறையா? எல்லாமே குறைதான். வளர்த்தி மட்டும் குறையே இல்லாம இருக்கு. மத்தபடி அறிவு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. போய் வேலையை செய். நீ இருக்கிறதுனால தான் இந்த வீடே விளங்காம இருக்கு. அது உனக்கு தெரியலையோ? என்ன குறை சொல்றா? ஏய் என்ன முனவுற? ஒன்றும் இல்லை தே, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொன்னேன். அப்படியே நடிச்சிருவா கள்ளி. பாட்டி பாட்டி. என்ன மக்களே, சாப்பிட்டியா? சாப்பிட்ட பாட்டி, வாங்க விளையாட போவோம். விளையாடணுமா என் தங்கத்துக்கு? சரி சரி, வாங்க போய் விளையாடலாம். ஏய் வள்ளி, இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? இன்னைக்கு போலி இல்லைங்க, சாயங்காலம் துணியெல்லாம் எரிக்கணும்ல, அதான் எடுத்துட்டு போறேன். அது நைட்டு நம்ம வாசல்லையே நெருப்பு வச்சு எரிச்சுக்கலாம். எதுக்குங்க நம்ம நெருப்பு வைக்கணும்னா வீணா விறகு எண்ணெய் செலவாகும். ராணியக்கா யாராவது எரிப்பாங்க, அவங்க கூட சேர்த்து நான் எரிச்சுக்கிறேன். ஏய் இதுக்கெல்லாமா ஒரு கணக்கு பாப்ப? இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்து தான் இவ்வளோ தூரம் இருக்கும். உங்க தம்பி எடுத்துக்கோங்க, நம்மளை வச்சு படிச்சு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். இன்னைக்கு கண்டுக்கிறது கூட இல்லை. அவ கொண்டாட்டி இழுத்து இழுத்து பேசியே நம்மள சாவடிச்சிருவா. பேசாம போய் உட்காருங்க. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா ஷீலா, பழைய பொருள்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. எங்க மைனி எடுத்து வச்சாங்களான்னு பாத்தியா ஷீலா? ஆமா, ஒன்னா கேட்டுருவான். அண்ணி எங்க, அண்ணன் எங்க? எனக்கு தெரியாது. சரி ஷீலா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நீ வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் என் மைனிக்கு போய் ஒத்தாசியா இரு, போயிட்டு வரேன். என்ன தங்க பொண்ணு, நீ ஒன்றும் கொண்டு வரலையோ? இல்லக்கா, எல்லாம் என் மாமியாரும் அங்கேயே எரிச்சிட்டாங்க. சரி சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.